இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்கள் ஐஃபோனில் வந்து டிஸ்பிளேயோ பேட்டரியோ இல்லைனா கேமராவோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் பேஜில் வந்து ஒரு எரர் காமிக்கும். ஓகேவா, அன்னோன் பார்ட் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த எரர் எதனால் வருது அண்ட் இந்த எரரை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக நம்மளோட ஃபோனில் வந்து டிஸ்பிளேல கம்ப்ளைண்ட் வரும், பேட்டரியில் கம்ப்ளைண்ட் வரும், கேமராவில் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி அதர் காம்பனன்ட்ஸில் கம்ப்ளைண்ட் வரும். ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பேட்டரியோ டிஸ்பிளேயோ இல்லைனா கேமரா ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், அதாவது நம்ம வந்து டூப்ளிகேட் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், வேறு ஒரு இதே மாடல் ஐஃபோனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்பனன்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம ஃபோனை வந்து எகைன் ஆன் பண்ணி பார்க்கும்போது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணால் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு எரர் காமிக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே, அதுக்கப்புறமா டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே, அதே மாதிரி கேமரா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு அன்னோன் எரர் வந்து காமிக்கும். ஓகேவா, ஸோ இது எதனால் அப்படின்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கேளுங்க, அப்போ உங்களுக்கே புரியும். ஓகேவா, ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐஃபோனாக வச்சுக்கோங்க. ஓகேவா, இது நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான், பட் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இது ஒரு ஐஃபோன் 16 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு 100 பீஸ் ரெடி ஆகுது. ஓகேவா, ஸோ பட் அந்த 100 பீஸில் இந்த ஒரு பீஸுக்கு மட்டுமே வந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து டிஸ்பிளே மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நார்மலாக மார்க்கெட்டில் வந்து டூப்ளிகேட் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம டூப்ளிகேட் எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. ஸோ ஒரிஜினல் தான் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி வேறு ஃபோன் ஒரிஜினல் இருக்கும் இல்லை, ஸோ அதுலேருந்து நம்ம இந்த ஒரு டிஸ்பிளே எடுத்து இதில் போட போகிறோம். ஓகேவா, ஸோ வேறு ஒரு ஐஃபோன்லேருந்து அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே நம்ம இங்கே எடுத்து போட்டோம் அப்படின்னா கூட நமக்கு இங்கே எரர் காமிக்கும். அதாவது டிஸ்பிளே மாற்றிருக்கு, அன்னோன் பார்ட்டுக்கு எரர் காமிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் தான் ஒரிஜினல் தானே யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒரு ஐஃபோன்லேருந்து தானே நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி எதனால் அப்படின்னா இப்போ தான் நீங்கள் வந்து இந்த இடத்த கூர்ந்து கவனிக்கணும். ஓகேவா, இப்போ இதில் 100 பீஸ் ரெடி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 100 ஐஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா 100 டிஸ்பிளே இருக்கும், 100 பேட்டரி இருக்கும், 100 கேமரா இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அங்கே அசம்பிள் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் நம்ம ஒரு ஐஃபோனை மட்டும் தனியாக எடுப்போம். ஸோ அதில் ஒரு ஐஃபோன் இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரியும் டிஸ்பிளேயும் கேமராவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்காகவே மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணி அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணி இதில் வந்து அசம்பிள் பண்ணுற காரணத்தால் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு செட்லேருந்து எடுத்து இதில் போடும்போது கூட நமக்கு வந்து எரர் காமிக்குது. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ நான் ஒரிஜினல் தானே யூஸ் பண்ணுறேன், அப்போ எதனால் எனக்கு இந்த எரர் வருது அப்படின்னா, ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த ஃபோனுக்கு தான் அந்த டிஸ்பிளே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபோனுக்கு இந்த டிஸ்பிளே தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, திடீர்னு இது உடஞ்சி போச்சு, நம்ம அந்த ஃபோனில் இருந்து ப்ரோக்ராம் பண்ண டிஸ்பிளே எடுத்து இந்த ஃபோனில் போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபோனுக்கான ப்ரோக்ராம் அந்த டிஸ்பிளேல இருக்காது. ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து எரர் காமிக்குது. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா நீங்கள் என்ன தான் டிஸ்பிளே கேமரா பேட்டரி மாற்றினாலும் நார்மலாக ஃபர்ஸ்ட் உங்கள் ஐஃபோன் எந்த மாதிரி யூஸ் ஆகுச்சோ ஸோ அதே மாதிரி யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எரர் காமிக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் மேட்ரு. இப்போ எப்படின்னா இந்த ஃபோனில் வேறு ஒரு ஃபோனில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு பொருள் எடுத்து நீங்கள் இன்னொரு ஃபோனில் போடும்போது கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் காமிக்குது. ஓகேவா, ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில, பட் எனக்கு தெரிஞ்சதை மாதிரி நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எரர் காமிக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அண்ட் இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் போகணும். ஓகேவா, ஸோ ஆப்பிளோட ஓன் சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரில, மேபி அவங்க மொத்தமாக டிஸ்பிளே மாற்றி தர வாய்ப்பு இருக்குது. பட் அதே டைமில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஓகேவா, பட் அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சர்வீஸ் சென்டர் இருக்கும் இல்லையா, நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லை, ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் ஐஃபோன் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐஃபோன் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமை பண்ணுவாங்க. ஓகேவா,
ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, ஓகேவா? பட் நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பேட்டரி மாற்றினாலும் எரர் காமிக்கும், அதே மாதிரி டிஸ்பிளே மாற்றினாலும் எரர் காமிக்கும், அதே மாதிரி கேமரா மாற்றினாலும் எரர் காமிக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் பேட்டரியும் மாற்றினாலும் பேட்டரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி தான் இதில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்பிளே மாற்றினாலும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது நம்ம அந்த ஐசி எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அதை சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கேமராவும் அதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி தான் மாற்ற வேண்டியிருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபோனில் வந்து நம்ம டூப்ளிகேட்டை யூஸ் பண்ணால் கூட நமக்கு இந்த எரர் வந்து காமிக்காது, ஓகேவா? பட் நான் அதுக்காக டூப்ளிகேட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் பார்ட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணால் கூட நமக்கு வந்து எரர் அடிக்குது, ஓகேவா? அந்த எரரை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்ட ஸ்பேர் பார்ட்ஸை ப்ரோக்ராம் பண்ணி போடணும். ஸோ ப்ரோக்ராம்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கிடையாது, ஸோ ஹார்ட்வேர், ஓகேவா? அந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் பார்க்குறவங்க மட்டும்தான் ஸோ அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் பிளேஸில் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசி ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் இருக்க விஷயம் இதுதான், ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ மூலமாக ஐஃபோனில் இந்த மாதிரி எரர் ப்ராப்ளம் ஆகிறது எதனால அண்ட் இதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.